கார்த்தி தீபா சீரியலில் செம பரபரப்பான எபிசோடு இதுக்கு வரைக்கும் வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடுன்னே சொல்லலாம். அபிராமி அம்மா வந்து ரியா வந்து டுமில்னு பண்ணிட்டாங்க. அபிராமி அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கார்த்திலேருந்து மொத்த குடும்பம் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கணும், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரியா வந்து செம கோவத்தில் கையில் வந்து ஆனந்தோட பொருள் ஒன்று வச்சுருப்பார்ல, அதை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. செம கோவத்தில் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மொத்த குடும்பமும் என்னை வந்து அவமானப்படுத்துகிற லெவலுக்கு ஆகிட்டீங்களா? நானும் போனால் போகுதுன்னு விட்டுறலான்னு தான் நினச்சேன். இந்த குடும்பத்தில் என்னை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு திமிராகி போச்சு இல்லை? அதனால தான் ஆனந்த் உன்னோட பொருளை எடுத்து உனக்கே வந்து ஒரு பரிசு கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். மொதல் விஷயம் வந்து தீபாக்காக தான் ஸ்பெஷல் கிஃப்ட்டே. அடுத்த கிஃப்ட் வந்து யாருக்குன்னு பார்க்குறியா? அடுத்த கார்த்திகைக்கு தான் கிஃப்டாக கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஆனால் பக்கத்தில் பார்த்தா ஆளை காணும். சரி விடு அப்படின்னா அபிராமி வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க ரியா, மரியாதையை என்னை வந்து மருமகளை ஏற்றுப்பீங்களா மாட்டேங்களா? ஓ, உன்னை அடித்து துரத்திடுவேன் பார்த்துக்க. என்ன நினச்சிட்டு இருக்க? கையில் பொருள் வச்சுருந்தா உன்னெல்லாம் பார்த்து பயந்துருவோமா? மரியாதையாக சொல்கிறேன், நல்ல எண்ணத்தோட சொல்கிறேன், வீட்டை விட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப திமிராக பேசுகிறீங்க அப்படின்னு கடுப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து தீபா வந்து நவுந்து போகலான்னு பார்த்தோன்னா தீபாவை டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு எங்கடி தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறேன். மொதல் விஷயம் உனக்கு தான். ஏன்னா வந்து நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டேல, உன் புருஷன் எங்கே இருக்கான் அப்படின்னு திரும்பி பார்க்குறப்ப கரெக்டாக வந்து கார்த்தி பின்னாடி வந்துடுறாப்புல. வந்தோன்னா அங்கேயே நில்லு கார்த்தி, உனக்கு 2வது பரிசு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப 3வதாக உனக்கு தான் அபிராமி அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஆளாளுக்கு 1 2 3ன்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மீனாட்சி வந்து உன்னை பார்த்தாலாம் எங்களுக்கு யாருக்குமே பயம் கிடையாது, நீ வந்து மரியாதையாக நான் சொல்கிறத கேள்வி இல்லை அடித்து ஓட விட்டுருவேன் அப்படின்னு மீனாட்சி சொன்னான். அப்போ அடுத்தது உனக்கு தான் கொடுத்துடணும் அப்படின்னு ரியா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஆனந்த் வந்து இங்கே பாரு, மரியாதையாக கையில் உள்ள பொருள் என்னோடய பொருளை கொடுத்துரு அப்படின்னோன்னா, ஓ வாடா புருஷா, உனக்கு தான் வந்து அடுத்தது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன்னைய நம்பி தானே நான் வந்தேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. நீ என்னடான்னா என்னை வந்து மீனாட்சி கூட சேர்ந்துட்டு என்னை வந்து வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்க்குறியா? அதுவும் எப்படி காசு கொடுத்து என்னை அசிங்கப்படுத்துறியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? பணத்துக்காக ஆசைப்பட்டேன்னு அர்த்தம். சந்தோஷமாக வந்து பணக்காரனாக வாழணும்னு நினச்சேன், அது ஒரு குத்தமாக? நீ வந்து என்னை வந்து ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டல. உன்னை கடைசி வரைக்கும் நீ என்னை பார்த்துப்பேன் நம்புனேன் பாரு, என் புத்தியை தான் அடிச்சுக்கணும் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு டே அருண், நீயும் சேர்ந்து தானே கூட்டு களவாணித்தனம் பண்ண, இப்போ என்னடானா வந்து என்னையே எதிர்த்து பேசுகிறியா? உன்னையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னோன்னா நைஸாக அந்த பக்கம் பின்னாடி எஸ்கேப் ஆகலான்ட்டு பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா எங்கே தப்பிச்சு போடலான்னு பார்க்குற? நீயும் வந்து என் கூட எத்தனை தில்லுமுள்ளு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்னமோ நல்லவ மாதிரி அங்கே போய் எஸ்கேப் ஆகி ஓடி ஒழியலான்னு பார்க்குற? அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னோன்னா அபிராமி அம்மா பயப்படவே இல்லை கொஞ்சம் கூட. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னோடனே கரெக்டாக வந்து ரம்யா வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், அதை விட்டுட்டு இந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாதுன்னு ரம்யா பேசுகிறோம். நீ என் லிஸ்ட்லேயே கிடையாது, மரியாதையாக ஓரமாக போய் நிற்கிற வழியை பாரு, இல்லைன்னு வச்சுக்க இருக்கிற கோவத்துக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு ரியா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக கார்த்தி வந்து நைஸாக வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த பக்கம் கிட்டக்க வரலான்னு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து கார்த்தியை பார்த்துட்டு வந்து எங்கே தப்பிச்சு போகலான்னு நிற்கிற கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியை நோக்கி வந்து இந்த பக்கம் வந்து அழுத்திடுறாங்க. அழுத்தினோன்னா வந்து கிராஃபிக்ஸில் வந்து கரெக்டாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு அந்த இது. வந்தோடனே அபிராமி அம்மா வந்து கார்த்தியை காப்பாற்றிட்டு வந்து அபிராமி அம்மா மேலே வந்து 2 3 இடத்துல வந்து அடிபட்டுருது. சத்தம் வந்து கேட்டோன்னே எல்லோரும் அலற ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா எந்திரிமான்னொன்னே ரியா இந்த பக்கம் தப்பிச்சு இந்த பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த வந்து அங்கே வீடியோகிராஃபர் வந்து பார்த்துட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அங்கே உள்ள அதிகாரிங்க எல்லாருக்கும் வர சொல்லி. அம்மா எந்திரிமா அத்தைன்னு கத்துறாங்க தீபா. அத்தை என்னாச்சு, இப்படி உடம்பு பூரா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு வந்து சரின்னு இந்த பக்கம் தப்பிச்சு ஓடுறாங்க. ரியாவை வந்து பிடிக்கலான்ட்டு இங்கே வந்து ரம்யா வராங்க. ரம்யா வந்தோன்னே ரம்யாவை ஒரு அடி தலையிலையும் கை காலெல்லாம் அடிச்சுட்டு கட்டையை வச்சு அடிச்சுட்டு இந்த பக்கம் எஸ்கேப் ஆகி ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு ரோட்டில் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து ஃபோன் பண்ணி வண்டியை வர சொல்லிடுறாங்க. வண்டி வந்தோடனே வண்டியில் வந்து ஏற்றி அபிராமி அம்மாவை போட்டுட்டு அந்த வண்டியில் வந்து போயிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் ஆனந்த் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி துரத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூட்டியை ஆட்டோவில். ஆனால் விட்டுறாதீங்க அந்த ஆட்டோ. ஓ ஆட்டோவில் பின்னாடி வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பள்ளத்தில் ஏற்றி விட்றாங்க. ஆட்டோ கவுந்துருது. கவுந்தோடனே ரியா வந்து வேணும்டா வேணும், என்னையை பிடிக்கிறவங்களுக்குலாம் ஆள் யாருமே கிடையாது அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து அந்த கார்த்தி வந்து அபிராமியை அழைச்சிட்டு வர்ற அந்த வண்டி முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. எம்மா சீக்கிரம் இடமா, அவசரம் தெரியாமல் வண்டி நிப்பாட்டுற அப்படின்னோடனே வண்டி ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகலைன்னொன்னே பின் வழியாக வந்து வண்டியை எடுத்து நவுத்தி விட்றாங்க. நவுத்தி விட்டோடனே இங்கே வந்து கார்த்தி கண் கலங்கி செம்ம எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா எந்திரிமா, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து தீபாவும் அத்தை என்னை பாருங்கள் அத்தை, நான் உங்களை வந்து நல்லபடியாக ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட